ஓர் அழகான ஊர். அங்கு அழகான ஒரு குடும்பம். அதில் கணவன், மனைவி மற்றும் அவர்களுக்கு ஒரு மகன். அவர்களின் மகன் தான் இந்த கதையின் கதாநாயகன். இவர்கள் இந்த ஊரில் மிக வசதியான குடும்பம் மற்றும் பெரிய நிர்வாகம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த நிர்வாகத்தை ஆளுவது கதாநாயகன் மற்றும் அவன் தந்தை. இப்படி இவர்களின் வாழ்க்கை அழகாக நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் இவர்களின் நிர்வாகத்தை ஒரு சிக்கல் வருகிறது. ஒரு புதிய நிர்வாகம் இவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் என்று சொல்லி அந்த நிர்வாகம் வந்தது. இந்த திட்டம் கதாநாயகனுக்கு விருப்பம் இல்லை. அதை அவன் மறுக்கிறான். காரணம், அந்த நிறுவனம் வெளியே ஒரு தவறான கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றதால். கதாநாயகனின் தந்தைக்கு இந்த திட்டம் பிடிக்கிறது. இதை எப்படியாவது செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அதை கதாநாயகன் மறுத்து கொண்டே வருகிறான். ஒரு நாள் கதாநாயகனின் தாய் இறந்து போகிறார். அதை கண்ட கதாநாயகன் மனம் உடைந்து போய் சோகத்தில் நாட்களை கிடக்கிறான். அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அதை பார்த்த அவன் தந்தை சில நாட்கள் வெளியூர் சென்றால் சோகம் மறந்து போகலாம் என்று கூறுகிறார். அதை கேட்டு கதாநாயகனும் வெளியூர் செல்கிறான். கதாநாயகன் வெளியூருக்கு வந்து நன்றாக சுற்றி பார்த்து கொண்டு இருந்தான். அங்கு வேறு இடம் செல்வதற்கு ஒரு பேருந்தில் பயணிக்க அவன் பேருந்தில் ஏறினான். அதில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவள் மீது காதல் கொண்டான். அந்த பெண் தான் இந்த கதையின் கதாநாயகி. 2 நாட்கள் கழித்து அந்த பெண்ணிடம் அவன் காதலை கூறினான். கதாநாயகி அதை பற்றி கண்டு காணாமல் சென்று கொண்டு இருந்தாள். காரணம், கதாநாயகி அங்கு படிப்பதற்கு வந்து இருந்தாள். ஆனாலும் கதாநாயகன் அவளை தினமும் பின்தொடர்ந்தே 4 நாட்கள் கழித்து அவளை சம்மதிக்க வைத்து விட்டான். இருவருக்கும் காதல் மலர்ந்தது. இவர்கள் காதல் நன்றாக சென்று கொண்டு இருந்தது. கதாநாயகியின் தோழிக்கு இவர்களின் காதலில் விருப்பம் இல்லை. ஒரு நாள் இவர்கள் இடையே சண்டை வரும்படி செய்துவிட்டாள். அதனால் கதாநாயகி கதாநாயகனிடம் கோபமாக பேசுகிறார்கள். இருவருக்கும் இடையே சண்டை வந்து அதிகரித்தது. இருவரும் பிரிந்தனர். கதாநாயகன் சமாதானம் செய்ய முயற்சித்தான். ஆனால் பயன் இல்லை. கதாநாயகன் மனம் வருந்தி அவன் வீட்டுக்கே புறப்பட்டான். எட்டு மாதங்கள் கழித்து மீண்டும் கதாநாயகன் வீடு திரும்பினான். அங்கு வீட்டிலும் நிர்வாகத்திலும் மோசமான மாற்றங்கள் இருந்தது. அதை கண்ட கதாநாயகன் மனம் வருந்தி அவன் தந்தையிடம் சென்று கேள்வி கேட்கிறான். என்ன இங்கு நடக்கிறது? யார் அந்த பெண் நம் வீட்டில் இருப்பது, நிர்வாகத்தில் இருப்பது மற்றும் இந்த நிர்வாகத்தை ஆளும் உரிமை யார் அவளுக்கு கொடுத்தது என்று கோபத்துடன் கேட்கிறான். அதற்கு அவன் தந்தை பேசும் முன்பே ஒரு பெண் வந்து யார் நீ என்று கதாநாயகனை பார்த்து கேட்டாள். அதற்கு கதாநாயகன், நான் யாரா? நான் தான் இந்த நிர்வாகத்தின் தலைவர், இவரின் மகன் என்று கூறினான். அதற்கு அந்த பெண், இந்த நிர்வாகம், உங்கள் வீடு மற்றும் உங்கள் சொத்து அனைத்து இப்போ என்னுடையது மற்றும் என் மகளுக்கு தான் சொந்தம். உன் தந்தை எங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார் என்று கூறியதும் கதாநாயகனின் மனம் கோபமடைந்தது. ஆத்திரத்தோடு அவன் தந்தை பார்த்து நடந்தது என்ன என்று கேட்டான். அவன் தந்தை பேசாமல் இருக்க, அவர்களின் நிர்வாகத்தில் இருந்த ஒரு பெரியவர், இவர்களின் பிஇ ஆவர், அவனிடம் வந்து, தம்பி நடந்தது என்ன என்று நான் உனக்கு கூறுகிறேன் என்று சொல்லி பேச துவங்கினார். நீ வெளியூர் சென்ற பிறகு உன் தந்தையை பார்க்க ஒரு பெண் வந்தாள். அவள், நாங்கள் பெரிய நிர்வாகம் ஒன்றை நடத்தி வருகிறோம். அந்த நிர்வாகத்தை எங்களால் தனியாக செயல்படுத்த முடியாது. அதனால் நாங்கள் உங்க நிர்வாகத்தில் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்று கூறினாள். அது நீ முன்பே வேண்டாம் என மறுத்த நிர்வாகம். உன் தந்தைக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் சரி என்று கூறினார். அந்த பெண் உன் தந்தையிடம் உன்னை ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அவள் அவரை ஏமாற்றி எல்லா பொறுப்பையும் அவர்கள் பக்கம் மாற்றினார்கள். இப்போது உனக்கு எதுவும் சொந்தம் இல்லை. உன் தந்தையை அவர்களுக்கு பணி செய்யும் அடிமையாக வைத்து இருக்கிறார்கள். இதை கேட்ட கதாநாயகன் மனம் உடைந்து போனான். கோபத்துடன் அவன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டான். கதாநாயகன் வெளியூருக்கு சென்று அங்கு ஒரு ஹாஸ்டலில் தங்க இடம் பெற்றான். பின்பு வேலை ஒன்று பார்த்து கொண்டான்.
இந்த சிறிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். கதாநாயகன் ஹாஸ்டலில் இருந்து வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு வயதான பாட்டி ஒருவர் கொய்யா பழம் விற்பனை செய்வதை இவன் தினமும் பார்த்து அவரிடம் தினமும் பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த பாட்டியுடன் பழகி வந்தான். அந்த பாட்டியும் அவனுடன் தன் பேரன் போல் பழகி வந்தார். ஒரு நாள் அந்த பாட்டிக்கு காய்ச்சலால் விற்பனைக்கு வரவில்லை. இதை கண்ட கதாநாயகன் அந்த பாட்டியை மருத்துவமனையில் சேர்த்தான். காய்ச்சல் குணமானதும் அவன் பாட்டியை அழைத்து கொண்டு பாட்டி வசிக்கும் வீட்டில் கொண்டு சேர்த்தான். அந்த பாட்டி அவனையும் தன்னுடன் சேர்ந்து இருக்கும்படி கூறினார். கதாநாயகன் சரி என்று கூறினான். இருவரும் அந்த வீட்டில் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் கதாநாயகனின் தந்தை இறந்துவிட்டார் என்று செய்தி அவனிடம் வந்தது. அவன் தந்தையின் மீது கொண்ட கோபத்தில் நான் அங்கு செல்ல மாட்டேன் என்று கூறினான். அவன் நடந்த கதையை பாட்டியிடம் கூறினான். ஆனால் அந்த பாட்டி அப்படியே காலம் இருந்து விடாது, உன் தந்தைக்கு செய்ய வேண்டியது உன் கடமை என்று கூறினார்கள். அந்த பாட்டி கதாநாயகனை அவன் தந்தை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு சென்று பார்த்தால் கதாநாயகனுக்கு 2 அதிர்ச்சியான செய்திகள் வந்தது. முதல் அதிர்ச்சியான செய்தி, கதாநாயகனை அந்த வீட்டிலிருந்தும் நிர்வாகத்தில் இருந்தும் வெளியே செல் என்று சொன்ன அந்த பெண் பாட்டியை பார்த்து நீ எப்படி இவனுடன் இருக்கிறாய், நீ இன்னும் இறக்கவில்லை என்று கோபத்துடன் கேட்டாள். மற்றொரு அதிர்ச்சியான செய்தி, கதாநாயகன் காதலித்தத கதாநாயகி அந்த பெண்ணின் மகள் ஆவாள். இந்த 2 விஷயங்கள் அந்த பாட்டிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பெண் பாட்டியை பார்த்து அந்த வார்த்தை கேட்டதும் அதற்கு அந்த பாட்டி காலம் ஒரு நாள் எல்லோருக்கும் மாறும், இப்போ அது எங்கள் பக்கம் மாறுகிறது என்று சிரித்துக்கொண்டே கூறினார். என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இங்கு நான் வைத்ததுதான் சட்டம் என்று அந்த பெண் பாட்டியை பார்த்து திமிராக கூறினாள். அந்த பாட்டியை பார்த்து கதாநாயகன் ஏன் அந்த பெண் உங்களை பார்த்து கோபமாக பேசுகிறார், நீங்கள் யார் என்று அவன் கேட்டான். அதற்கு அந்த பாட்டி, அந்த பெண் நடத்தி வரும் நிர்வாகத்தின் தலைவி நான். அந்த நிர்வாகம் என்னுடையது, அந்த பெண்ணுக்கு மாமியார் ஆவேன். அந்த நிர்வாகத்தை நானும் என் கணவரும் நடத்தி வந்தோம். எங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனை வெளியூர் அனுப்பி படிக்க வைத்தோம். அவன் படிப்பு முடித்து வரும்போது இவளை திருமணம் செய்து கொண்டு வந்தான். ஆனாலும் நாங்கள் மகன் மீது உள்ள பாசத்தால் அவளை ஏற்றுக்கொண்டோம். அவள் யார், எங்கு இருந்து வந்தவள், அவள் குடும்பம் எங்கு என்று எதுவும் எங்களுக்கு தெரியாது. அவளும் அதை பற்றி கூறவில்லை. சிறிது நாள் எங்களுடன் இருந்தாள். சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அந்த மகிழ்ச்சியில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். திடீரென்று ஒரு நாள் எங்கள் மகன் இறந்துவிட்டான், எப்படி என்று கேட்டாள். அதற்கு அவள் உறங்கும் போது இறந்தார் என்று சொல்லிவிட்டு எங்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொண்டு எங்களை வெளியே தள்ளிவிட்டாள். இந்த அதிர்ச்சியில் இருந்த என் கணவர் சில நாட்கள் கழித்து இறந்து போனார். நான் பிழைக்க வழியில்லாமல் ஊர் ஊராக திரிந்து கொண்டிருந்தேன். இறுதியாக அந்த ஊருக்கு வந்து கொய்யா பழம் விற்பனை செய்வதை தொடங்கி நாட்களை கடந்தேன். பிறகு உன்னை சந்தித்தேன், உன்னுடன் பழகினேன். இதான் நடந்தது என்று அந்த பாட்டி கதாநாயகனிடம் அவர்கள் கதையை கூறினார். பாட்டி கூறிய கதையை கேட்ட கதாநாயகன் அந்த பெண் மிகவும் மோசமான பெண்ணாக இருப்பாள் என்று முடிவுக்கு வந்தான். அந்த பாட்டி கதாநாயகனிடம் நீ உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடி என்று கூறினார். கதாநாயகன் அந்த பாட்டி சொன்னதை கேட்டு சடங்குகளை செய்தான். அனைத்து சடங்குகளும் முடிந்த பின் கதாநாயகன் பாட்டியை வீட்டிற்கு அழைக்கிறான். அதற்கு அந்த பாட்டி, நாம் இனி இங்குதான் இருக்க வேண்டும். இனி இந்த வீடு நிர்வாகம் அனைத்தும் உனக்கு சொந்தமானது என்று கூறினார். கதாநாயகன் அது எப்படி, அந்த பெண்தான் அனைத்தையும் அவள் பக்கம் மாற்றி வைத்து இருக்கிறாள், நம்மால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினான். எல்லாம் அவள் பக்கம் இருந்தால் என்ன, நான் அந்த பெண்ணின் மகள், அதாவது என் பேத்தியை உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். கதாநாயகன் அது எப்படி முடியும் என்று கேட்க
அந்த பாட்டி அவர் பேத்தியை அழைத்து, நான் உன் பாட்டி, என்னை நினைவு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர் பேத்தி கதாநாயகி, ஆம் பாட்டி, நான் மறக்கவில்லை என்று கூறினாள். அம்மா செய்வது அனைத்தும் தவறான செயல், எனக்கு பிடிக்கவில்லை என்று மனம் வருந்தி கூறினாள். அதை கேட்டால் எல்லாம் உனக்காக என்று கூறி என்னை மௌனம் ஆக்கினாள். அந்த பாட்டி, இந்த வீடும் நிர்வாகமும் யார் பெயரில் உள்ளது என்று கேட்கிறார். அதற்கு கதாநாயகி, எல்லாவற்றையும் என் பெயரில் தான் இருக்கிறது என்று கூறினாள். அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்பாயா? நாம் உன் அம்மாவின் திமிரை அழிப்போம் என்று கூறினார். கதாநாயகியும் அதற்கு சம்மதித்தாள். அந்த பாட்டி இவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுக்கொண்டார். பின்பு அவர் பேத்தியை பார்த்து, நீ நாளை மறுநாள் காலையில் கோவிலுக்கு வந்துவிடு என்று கூறி அந்த பாட்டியும் கதாநாயகனும் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். கதாநாயகி கதாநாயகனை பார்த்து, எல்லா நீ செய்யும் சதிகளா என்று கோபத்துடன் கேட்கிறாள். அதற்கு கதாநாயகன், எனக்கு எதுவும் தெரியாது. நீ அந்த பெண்ணின் மகள் என்று இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. நம் காதல் வலிமையானது என்று நான் நினைக்கிறேன். உனக்கு என்மேல் கோபம் இருந்தாலும் பாட்டி கூறியதற்காக நாம் இதை செய்வோம் என்று கூறினான். கதாநாயகி பாட்டிக்காக இந்த திட்டத்திற்கு சம்மதித்தாள். 2 நாள் கழித்து கதாநாயகி அந்த பெண்ணிடம் எதுவும் கூறாமல் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றாள். அங்கு பாட்டியும் கதாநாயகனும் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்த ஐயரிடம் அந்த பாட்டி, நாங்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த ஐயர், வாருங்கள், இங்கு அமர்ந்து இருங்கள், நான் பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று நிறுத்துங்கள் என்று ஒரு சத்தம் வந்தது. என்ன என்று திரும்பி பார்த்தால் அந்த பெண் வந்து, திருமணத்தை நிறுத்துங்கள் என்று கோவத்துடன் கத்தினாள். அந்த பாட்டி, உங்க ஆட்டமெல்லாம் முடிஞ்சது, இனி நீ பேசக்கூடாது. அவர்கள் இருவரும் திருமணத்தை மகிழ்ச்சியாக செய்து கொள்ள போகிறார்கள். நீ அதை தடுக்க முடியாது என்று கூறினார். அந்த பெண் பாட்டியை பார்த்து, உன்னால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று கூறிக்கொண்டே அந்த பாட்டியை கோபத்துடன் அடிக்க வருகிறாள். உடனே கதாநாயகனும் கதாநாயகியும் நிறுத்து என்று சத்தமாக கூறினார்கள். அந்த பெண் வாய் அடைத்து போனால் அங்கேயே சிலை போல் நின்று விட்டாள். அந்த பாட்டி, அவள் அப்படியே போகட்டும், நீங்கள் திருமணத்தை நடத்துங்கள் என்று கூறினார். ஐயர் மந்திரம் கூறுகிறார். திருமணமும் நன்றாக நடந்தது. அதை கண்டு பாட்டி மகிழ்ச்சி அடைந்தார். இருவரும் பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அந்த பாட்டி, அப்படியே உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு என்று பேத்தியிடம் கூறினார். இருவரும் அந்த பெண்ணின் காலில் விழும்போது அந்த பெண், என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்தால் நான் செய்ய மாட்டேன் என்று கோபத்துடன் கூறினாள். உங்களை நான் நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்று கோபமாக கூறினாள். கதாநாயகன் சிரித்துக்கொண்டே, உன்னால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று கூறினான். பிறகு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த பெண் பல மணி நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாள். அவளை வாசலில் நிற்க வைத்து அவள் மகள் அவளின் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வீசினாள். இனி இங்கு உனக்கு இடம் இல்லை, வெளியே போ என்று கூறினாள். அந்த பெண், நான் உன் அம்மா என்னை வெளியே போக கூறுகிறாய். அவர்கள் பேச்சை கேட்காதே, அவர்கள் இருவரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று கூறியதும் கதாநாயகி, இல்லை, நீதான் கெட்டவள், அவர்கள் நல்லவர்கள் என்று கூறினாள். அந்த பெண் மனம் வருந்தி அங்கேயே மயங்கி விழுகிறாள். என்ன என்று தெரியாமல் அவர்கள் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். மருத்துவமனையில் அந்த பெண்ணை ஐசியூவில் சேர்த்து வைத்தனர். மறுநாள் காலையில் மருத்துவர்கள் அந்த பெண்ணின் நிலையை பார்த்துவிட்டு வெளியே வந்து கதாநாயகனை அழைத்தார். கதாநாயகன் மருத்துவரிடம் சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறான். அந்த பெண் இறந்துவிட்டார் என்று மருத்துவர் கூறினர். இதை கேட்ட கதாநாயகி, அம்மா என்று அழுகையோடு சத்தமாக கத்தினாள். அந்த பாட்டியும் சிறிது கண்ணீர் விடுகிறார். கதாநாயகன் மருத்துவமனையில் இருந்து அந்த பெண்ணை வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தான். அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தான். கதாநாயகி, அவள் தாய் இறந்ததற்கு கதாநாயகனும் பாட்டியும் தான் காரணம் என்று கோபத்தில் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசினாள். கதாநாயகன் அதை பெரிதும் நினைக்காமல்
அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான். அது உங்க அம்மாவின் விதி. நீ அதை நினைத்து கவலைப்படால் உன் வாழ்வில் கஷ்டம்தான் வரும். உங்க அம்மா செய்தது அனைத்தும் தவறான செயல்கள் என்று நீயும் கூறினாய். அந்த பாட்டி அவளிடம் வந்து காலம் மாறும்போது சில விஷயங்கள் நமக்கு துன்பம் தரும் வகையில் மாறும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். தவறு செய்தால் தண்டனை கிடைத்துதான் ஆகும். அதை மறந்து உன் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அந்த பாட்டி கூறியதை நினைவில் கொண்டு அவள் ஆறுதல் அடைந்தாள். பின்பு கதாநாயகனிடம் கோபத்தில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினாள். கதாநாயகன் அவளை சிறு புன்னகையோடு பார்த்து இருக்கட்டும் என்று கூறினான். ஆனால் கதாநாயகி கதாநாயகன் மேல் கோபத்தில்தான் இருக்கிறாள். அவள் பாட்டி முன்பு சமாதானமானது போல் நடித்து வருகிறாள். கதாநாயகனை புரிந்து கொள்ளாமல் எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பாள். இதை கதாநாயகன் பெரிதும் நினைக்காமல் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் அந்த பாட்டி இறந்து போகிறார். இவர்கள் இருவரும் மனம் வருந்தினர். பின்பு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தனர். பாட்டியின் ஆசைப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று கதாநாயகன் கதாநாயகியிடம் கூறினான். ஆனாலும் கதாநாயகி அதை பற்றி கண்டு காணாமல் செல்கிறாள். இப்படி நாட்கள் கடந்து சென்றது. நாட்கள் செல்ல செல்ல கதாநாயகியின் மனம் மாறியது. அவள் கதாநாயகனை புரிந்து கொண்டு அவனிடம் உண்மையில் மன்னிப்பு கேட்கிறாள். கதாநாயகனும் சிரித்துக்கொண்டே சரி என்று கூறினான். இருவரும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் மறந்து மகிழ்ச்சியாக வாழத் துவங்கினர். வீட்டிலும் நிர்வாகத்திலும் கதாநாயகன் தன் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக நடத்தினான். நாட்களும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக சென்றது. காலம் தானாக மாறும். அது ஒரு நாள் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு சாதகமாக அமையும்.